Praise the Lord, hallelujah. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் ஓய்வு நாள் ஆராதனையில உங்களை பார்க்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் தயவாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ராஜா, இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, உடைய கரம் எங்களோடு இருப்பதாக. ஆண்டவரே, யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய சபையாருக்கும் விசுவாசிகளுக்கும் ஆண்டவரே ஏசப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே சகல பயத்தோடு பக்தியோடு ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆராதிக்க நீர் கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. தேவரீர் இன்றைக்கு பிரசங்கமாகட்டும், ஆண்டவரே ஆராதனை ஆகட்டும், என் தேவன் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து உடைய கிருபைகளை ஆளுகை செய்வதாக. இந்த ஆராதனைக்கு வருகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நான் சபித்து கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய கரங்களுக்குள்ள இந்த வேளையை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. So தேவனுடைய பெரிதான கிருபை ஒவ்வொரு வாரமும் நாம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சோ தேவன் நம்மளை வழி நடத்துகிறார். ஆமென். சோ வேதாகமத்துல நாம் பார்க்கிறோம், யாத்ராகமத்துல 20ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் உன்னிடத்துல வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நாம அவருடைய நாமத்தை கொண்டு இப்போது நாம் ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்துல கடந்து வருகிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருந்தாலும் கர்த்தர் இந்த சூழ்நிலையில அவரை ஆராதிக்கும்படி நமக்கு கொடுத்த கிருபை மேலானது. ஹல்லேலூயா. சோ இருந்த இடத்துல சகல பயத்தோட பக்தியோட ஆராதிங்க. தேவ ஆவியானவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய மன ஏக்கத்தையும் விருப்பத்தையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் முகமுகமாய் பேசுவார் என்று விசுவாசித்து ஒப்புக் கொடுக்கிறேன். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆமென். கர்த்தாவே, என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே, என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீர், கேடகம் நீர், பிரச்சனை கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், பிரச்சனை கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே, என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே, என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. மரணத்தின் காற்றுகள் சூழ்ந்த போதும், துச்சல பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் காற்றுகள் சூழ்ந்த போதும், துச்சல பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்வார், உருக்கமாய் வந்து உதவி செய்வார். கர்த்தாவே, என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே, என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. தயை செய்பவனுக்கு தயை உள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவே. தயை செய்பவனுக்கு தயை உள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவே. புனிதனுக்கு நீர் புனிதனன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதனன்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே, என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே, என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. ரட்சண கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்தும். ரட்சண கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரை அல்லாத தேவனில்லை, கர்த்தரை அல்லாத தேவனில்லை. அவரே எந்தன் கண்மலையே, அவரே எந்தன் கண்மலையே. கர்த்தாவே, என் பலனே, உம்
ஹalleluya. அப்பா நன்றி ராஜா. ஹalleluya. நன்றி 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 ராஜா. அப்பா இந்த நாளும் ராஜா எங்களை ஆராதிக்கும்படியான ஒரு வாக்கியத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி. ஹalleluya. ஹalleluya. அப்பா உம்மை தேடி நாங்கள் ஆவலாய் ஓடி வந்திருக்கிறோம் ராஜா. ஹalleluya. எங்களையும் எங்கள் ஆராதனை துதி பலிகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரியும் ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமருகினிலே ஆவலாய் வருகிறேன். இயேசுவே உமருகினிலே ஆவலாய் வருகிறேன். என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுமே. இயேசுவே 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 இயேசுவே. நம்ம எல்லாரும் ஹalleluya இந்த வார்த்தையை சொல்லுவோமா? அப்பா உன் சமூகத்தை தேடி நாங்கள் ஆவலாய் ஓடி வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா எந்நேரமும் அப்பா எந்நாளுமே எங்கள் சுவாசம் உம்மை ஆராதிப்பது மட்டுமே ராஜா. அப்பா ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த எண்ணத்தோட முழு மனதோட உற்சாகமா இந்த வார்த்தை மறுபடியும் சொல்லுவோமா? ஹalleluya. நன்றி 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 ராஜா. இயேசுவே உமருகினிலே ஆவலாய் வருகிறேன். இயேசுவே உமருகினிலே ஆவலாய் வருகிறேன். என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுமே. இயேசுவே 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 இயேசுவே. அப்பா ஹalleluya. அப்பா யாரெல்லாம் ராஜா இந்த யூடியூப்ல எங்க கூட அப்பா சேர்ந்திருக்கிறார்களோ அவள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. நீரை ஆட்கொள்ளுங்க ராஜா. நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ ராஜா இந்த ஆராதனை மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் பேசுங்க ராஜா. ஹalleluya ஹalleluya. அப்பா வேதம் சொல்லுது பலன் உள்ளவனுக்காகவும் பலனற்றவனுக்காகவும் அவர் உதவி செய்வது லேசான காரியம் சொல்லுது. ஹalleluya. அந்த வார்த்தையின்படியே அவருக்கு எல்லா காரியமும் மிக லேசான காரியம். ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. இந்த காலத்துல நமக்கு தான் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் பெருசாகவும் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசான காரியம். அவர் செய்வது பார்த்தீங்கன்னா யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. அவர் செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா யாரும் தடுக்கவும் முடியாது. அதான் வேதம் சொல்லுது அப்பா மண்ணை பிசைந்து மனிதன் உருவாக்கினீர், அதுவே உங்களுக்கு லேசான காரியம். ஹalleluya. அந்த மண்ணான எங்களால் மனிதனுக்கு நீங்கள் அனுதினமும் ஆகாரம் கொடுத்து வழிநடத்துகிறீர்கள், அதுவும் உங்களுக்கு லேசான காரியம். உங்களை யாரெல்லாம் தேடுகிறார்களோ யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ அவங்களை நீங்கள் எந்த குறைவில்லாமல் நீர் போஷிக்க வல்லவராக இருக்கிறீர்கள் ராஜா. ஹalleluya. சூழ்நிலைகள் எந்த மாதிரி இருந்தாலும் ஹalleluya உம்மை தேடுவதற்கு என்றைக்குமே எந்த குறைவுமே இருக்கிறதில்லை. ஹalleluya.
அந்த விசுவாசத்தோட நம்ம இந்த பாடல் பாடுவோமா? ஹல்லேலூயா. பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம். சொல்லுமா? பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். சொல்லுமா? லேசான காரியம், லேசான காரியம். பெலனுள்ளவனுக்காகவும் பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நம்ம வேதத்துல வாசித்தோம், ஒரு காலத்துல தாவீது கோலியாத்துல அந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, கோலியாத் அவர் என்ன சொன்னாரு, அவரை அவர் தோக்கடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான காரியம்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. யாராலும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சிறு பயணம் தாவீதை வச்சு செஞ்சார். அவர் எப்படி செஞ்சாருன்னா, சாதாரண சிறு கற்களாலே அவனை சாவடிச்சார். இந்த காலத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி கோலியாத்து மாதிரி ஒரு பெரிய வியாதியானது நிக்குது. யாராலையும் அதை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கும்போது, ஒரு கல்லால அந்த கோலியாத்தை சாவடிக்கும் போது, சின்ன கல்லாலே அவனை சாவடிக்கும் போது, நம்ம சின்ன ஜெபமும் சின்ன விசுவாசமும் நம்ம சின்ன நம்பிக்கையும் இந்த காரியங்கள் எல்லாரும் மாற்றி போட வல்லமையா இருக்கிறது. ஆண்டவர் விசுவாசிக்கிறது கேட்கறது எல்லாமே நம்ம கிட்ட கடுகளவு விசுவாசம் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம அவர் சொன்ன மாதிரியே நம்ம விசுவாசத்தை ஜெபம் பண்ணா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சீக்கிரமா எல்லாம் மாறி போக அவர் செய்வார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட நம்ம சொல்லுவோமா? கூழாங்கல்லாலே கோலியாத் விழுந்ததும் லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் விழுந்ததும் லேசான காரியம். ஆழ்கடல் வாயில் வரி பணம் எடுப்பதும் லேசான காரியம். ஆழ்கடல் மீன் வாயில் வரி பணம் எடுப்பதும் லேசான காரியம். லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனுள்ளவன் பெல
இல்லாதவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம். அப்பா நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அப்பா உங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணமே அதை செஞ்சு முடிப்போமா அப்படின்னு ஒரு தயக்கமும் பயமும் வந்திருக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் அழைச்சார்னா அவர் கடைசி வரைக்கும் அந்த காரியத்தை செய்ய நம்ம தருவார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட அந்த நம்பிக்கையோட நம்ம சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்பா நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ராஜா. ஹல்லேலூயா. நீர் எங்களை அந்த முடிவு பரியும் நடத்த வல்லவராக இருக்கிறீர் ராஜா. ஹல்லேலூயா. அதற்கான சத்துவத்தையும் பலத்தையும் கொடுத்து அப்பா நீர் நடத்த வல்லவராக இருக்கிறீர் ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. நீர் எங்களுக்கு என்னென்னலாம் வார்த்தை சொன்னீரோ ராஜா, ஒரு வார்த்தையும் அப்பா தரல விழுந்து விடாமல் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்ய வல்லவராக இருக்கிறீர் ராஜா. ஹல்லேலூயா. நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். சொல்லுமா? நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். அழைத்த நாள் முதல் இன்று வரை வாக்கில் ஒன்றும் தவறவில்லை. அழைத்த நாள் முதல் இன்று வரை வாக்கில் ஒன்றும் தவறே அழைத்தவரே அழைத்தவரே என்னுடைய அடித்தளமே. அழைத்தவரே அழைத்தவரே என்னுடைய அடித்தளமே. என் வெகுமதி நீதானே, என் வெகுமதி நீதானே. ஹல்லேலூயா. அப்பா ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. அப்பா நீர் என்னை குறித்து ராஜா என்னை வைத்து என்னென்ன காரியம் எல்லாம் செய்யணும் சித்தமா இருக்கிறோ ராஜா, எனக்கு சொன்னீரோ ராஜா. ஹல்லேலூயா. அது நீர் எப்படியும் செய்து முடிப்பீர் ராஜா. என வேத வசனம் எனக்கு அதுதான் சொல்லுது. ஹல்லேலூயா. அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அதை எப்படியும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறீர். அழைத்தவரோ உண்மை உள்ளவர், அவர் முடிவு நடத்த வல்லவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் அந்த விசுவாசத்தோடே சொல்லுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். சொல்லுவாம். நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். அழைத்த நாள் முதல் இன்று வரை வாக்கில் ஒன்றும் தவறவில்லை. அழைத்த நாள் முதல் இன்று ஹல்லேலூயா. வாக்கில் தவறவில்லை ராஜா. தவறவில்லை. அழைத்தவரே அழைத்தவரே என்னுடைய அடித்தளமே. அழைத்தவரே அழைத்தவரே என்னுடைய அடித்தளமே. என் வெகுமதி நீதானே, என் வெகுமதி நீதானே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மட்டும் கடைசி சொல்லும் ஜெபிப்போம். ஆண்டவர் வரும்போது அவனுடைய பிரயாசத்தை ஆண்டவர் பலனா எடுத்துட்டு வருவார் வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்பா நான் செய்யற காரியம் யார் தெரியுதோ இல்லையோ நீர் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறீர் ராஜா. உம்முடைய வருகையில் அதற்கான பலனை நான் பெற்றுக்கொள்வேன் ராஜா. அந்த விசுவாசோட நம்ம சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அழைத்தவரே
ராஜா. ஹalleluya. கொஞ்ச நேரம் ஆராதிக்கும்படியான ஒரு சாக்கியத்தை கொடுத்தீரே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஹalleluya. நீர் கொடுத்த வார்த்தையின்படியே ராஜா, பலன் உள்ளவனுக்காகவும் பலனற்றவனுக்காகவும் ராஜா உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ராஜா. அப்பா, நீர் அழைத்தவர் ராஜா, எங்களுக்கு முடிவு பரிந்தும் ராஜா. ஹalleluya. எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர் ராஜா. அதுக்காக நன்றி 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 ராஜா. உமது வார்த்தையின்படியே விசுவாசத்தை நாங்கள் செல்கிறோம் ராஜா. அப்பா, உங்க வார்த்தை கொடுத்து வழி நடத்துங்க. இப்போ இயேசு நமக்கு நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. So இவ்வளவு நல்லா ஆராதிச்சிருப்பீங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பாரு. இப்பொழுதும் ஒரு சங்கீதங்களை கடந்து போவோம். 56ஆம் சங்கீதம் நாம் யாவரும் வாசிப்போம். தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதவியிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரில் எண்ணிருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகளை என்மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடலுக்கும் தப்பியாதிருப்பீரோ? ஆமென். இப்பொழுதும் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஸோ நம்ம யாரும் தேவனை மாத்திரம் நம்பி இருக்கணும். எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. கண்டிப்பா மனுஷன் நமக்கு எதிராக ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஸோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் சபையாருக்கான சில அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். புதன்கிழமை தோறும் யூத் கேன் அப்படின்ற தலைப்புல வாலிபர்களுக்காக விசேஷமான ஒரு மெசேஜ் நம்ம சிஸ்டர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க யாரும் உங்களுக்கு தெரிந்த வாலிபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு கண்டிப்பா அது பிரயோஜனமா இருக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம், நம்ம சிஸ்டர் உபவாசம் இருப்பாங்க. ஸோ நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ப்ரே பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்காக அவங்க ப்ரே பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான அறிவிப்பு. காணிக்கையை குறித்து நம்மளோட சபையார் நம்ம என்ன கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ சபையும் திறக்கப்படலை, காணிக்கை நாங்கள் எப்படி செலுத்துறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிபே கீழே உங்களுக்கு ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த நம்பர் நீங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கைகளை இந்த ஜிபே மூலியமா நீங்கள் செலுத்தலாம். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா வசனம் நமக்கு சொல்லுது, உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் தேவன் பிரியமா இருக்கிறாரு. ஸோ நாமும் உற்சாகமாக கொடுப்போம், கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம சபை நிமித்தமா அநேக நன்மைகள் நம்ம நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ சபையின் தேவைகளும் அதிகமா இருக்கு. கண்டிப்பா அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்பொழுதும் செலுத்தப்பட்ட காணிக்கைக்காக நம்ம ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா இந்த கூகுள் பே மூலியமா கொடுத்த காணிக்கைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவர் கலைஞர் நிரப்புங்க ஆண்டவரே. அவள் தேவைகளை சந்திங்க ஆண்டு. இந்த நேரத்தில் தகப்பனே எந்த குறையும் வராதபடிக்கு அவளை ஆசீர்வதித்து அவளை வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் அவளை பெருக செய்யுங்க, சபையின் தேவைகளை சந்திங்க, இன்னும் பெரிய காரியங்கள் சபையின் மூலியமா செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றும் பார்த்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட் பிரச்சனை இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you. ஆமென். சோ இவ்வளவு நேரம் நீங்கள் அறிவிப்புகளை கேட்டிருப்பீங்க. நிச்சயமா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். சோ தொடர்ந்து சபைக்காக அதிகமாய் ஜெபிங்க. சபையின் தேவைகளுக்காகவும் மற்ற எல்லா காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். விசேஷமாக சீக்கிரமாக சபைகள் திறக்க வேண்டும். அதற்காக நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்துல அதிகமாய் ஜெபிங்க. ஓகேவா? சோ இந்த வேளையில வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புவோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு வாரமும் நம்மளை ஆண்டவர் சத்தியத்தின்படி நடத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, அந்த சத்தியம் தான் இந்த நாள் வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை ஸ்திரப்படுத்தி நடத்தி கொண்டிருக்குது. கர்த்தருடைய வேதம் இல்லைன்னா நிச்சயமா நம்மளால ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரமாய் வாழ முடியாது. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தொடர்ந்து, அதாவது சில காரியங்கள் பிரச்சனைகள் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம வீடுகள் ஆகட்டும், நம்ம வேலை செய்கிற இடமாகட்டும், எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு காரியமா பார்த்தோம்னா எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு பிரச்சனை நமக்கு முன்னாடி இருந்துகிட்டே இருக்கு. இந்த பிரச்சனை ஏன் நடக்குது? இந்த பிரச்சனை ஏன் நம்மளை தொடருது? ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய காரியம் எடுத்தாலும், அது தனிப்பட்ட பர்சனா இருக்கட்டும், வேற யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன? இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை நம்மளோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பிரச்சனையின் காரணம்
காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம சீக்கிரமா விடுதலை ஆயிடுவோம். ஆனா எதை எடுத்தாலும் எல்லாத்துக்கும் குடும்ப காரியமாகட்டும், இல்லைன்னா வியாபார காரியமாகட்டும், இல்ல நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும், எதை எடுத்தாலும் ஒரு பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரு தீர்வை நோக்கி நம்ம கடந்து போகிறதே இல்லை. பிரச்சனையோடவே வாழ்ந்து 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 பழகிடுச்சு. இல்ல, அந்த பிரச்சனையை குறித்து, அந்த பிரச்சனைக்கு காரணத்தை குறித்து நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டும். யார் இந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் வேற யாரையாவது நம்ம குற்றம் சாட்டுவோம், இல்ல வேற யாரையாவது இதனாலதான் இந்த பிரச்சனை நடந்ததுன்னு சில விஷயங்களை நம்ம சொல்லுவோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, ஒரு காரியம் என் குடும்பத்துல, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள், போராட்டங்கள், போராடி கொண்டே இருக்கிறோம். இந்த போராட்டங்கள் யாரால் நடக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் என்றா, வேதத்துல சங்கீதக்காரர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இப்போ ஒவ்வொரு பிரச்சனை நம்ம எடுக்கும் பொழுதெல்லாம் யாரையாவது நம்ம குற்றம் சாட்டுகிறோமே தவிர, இந்த பிரச்சனை என் வீட்டு பிரச்சனை, என் குடும்ப பிரச்சனை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இது, என்னுடைய சபையின் காரியம் இது, என்னுடைய நண்பர்களுடைய பிரச்சனை, இந்த காரியம் இது, எனக்கும் மற்றவர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் நடக்கிற பிரச்சனையில யார் காரணம் அப்படின்னா வசனத்துல பார்க்கணும். தன் பிழைகளை உணர்கிறவனா, இந்த பிரச்சனையில நான் ஏதாவது பண்ணியிருக்கிறேனா, என்னால ஏதாவது பிரச்சனை இங்க நடந்திருக்கா? அப்ப நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் யார் மேலேயாவது நம்ம சில விஷயங்களை சொல்லிடுறோம். பிரச்சனை இல்லாத இடம் கிடையாது. சரிங்களா? இது யாரா இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாகட்டும், பெரியவர்களாகட்டும், எல்லோருக்கும் என்னன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு போராட்டங்கள் இருக்கு. போராட்டத்துல நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த போராட்டத்துல சில நேரங்கள்ல தோத்து போறோம், சில நேரங்கள்ல ஜெயிக்கிறோம். இந்த போராட்டத்துடைய வீரியத்துல எப்ப போராட்டம் வந்தாலும் யார்கிட்ட பேச போனாலும் பிரச்சனை இருக்குன்றோம். இந்த பிரச்சனை என்னாலதான் இந்த பிரச்சனை, ஒருவேளை நான் கரெக்டானா இது சரி ஆயிடுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதுதான் தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நாம எங்க தப்பு செய்யறோம், நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோம், எந்த இடத்துல நம்ம விழுறோம் அப்படின்றத நமக்கு தெரியாம போயிடுது. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, யாரையாவது குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறோம், யாரையாவது பார்த்து நம்ம குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இவங்களாலதான் இந்த காரியம் நடந்தது, இவங்க இல்லைன்னா இந்த காரியம் நடந்திருக்காதுன்ட்டு. ஹல்லேலூயா. ஒரு வேலை நாம் ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட போறோம். என்னன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே எனக்கு இதுக்காக நீங்க இப்படி செய்யணும், ஆண்டவரே என் பிள்ளை இப்படி பண்ணலன்னா நான் நல்லா இருப்பேன், என்னுடைய மனைவி இப்படி பண்ணலன்னா நான் நல்லா இருப்பேன், என் புருஷன் இப்படி பண்ணலன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு போய் ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் பண்ணிட்டு மத்தவங்களை சாப்பிட்டு சுற்றி இருக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் சமூகத்துல போய் குறையா சொல்லிட்டு இருக்கிறோம். அதே ஜபத்துல போய், ஆண்டவரே நான் செய்த பாவங்களை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க, என் மீறுதல்களை மன்னிங்க, என்னாலதான் இது நடந்துச்சு, என்னாலதான் சமாதானம் இல்ல, என்னாலதான் இந்த வியாபாரம் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மையில இந்த காலகட்டத்துல இல்ல. ஹல்லேலூயா. யாராவது அந்த குற்றத்தை செய்யும் போது நம்ம என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, இப்ப அம்மாவோ அப்பாவோ அக்காவோ தம்பியோ யாரோ செய்யறாங்க. அப்ப அவங்க செய்யும் போது நம்ம என்ன பண்றோம்னா, செஞ்சுட்டாங்க, நம்ம முன்னாடி அந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க, அவங்களால நமக்கு ஒரு 10,000 ரூபாய் லாஸ் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? இன்னைக்கு நம்ம தான் நியாயாதிபதி. என்ன தெரியுமா சொல்லுவோம்? நீ ஏன் இதை செஞ்ச அப்படின்ட்டு நியாயாதிபதி எவ்வளவு தூரம் நியாயம் சொல்ல முடியுமோ, எவ்வளவு தூரம் குற்றப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் குற்றப்படுத்துவோம். யாருடைய காரியத்தையும் நம்ம லேசா எடுத்துக்கவே மாட்டோம். அந்த வியாபாரத்துல அதே மாதிரி 10,000 ரூபாய் நம்மளால நஷ்டம் வந்துச்சு, நம்ம வாய் திறந்து பேசுவோமா? நம்மளால இந்த குடும்பத்தின் சூழ்நிலையில கஷ்டமா இருக்கு, என்னாலதான் இந்த கஷ்டம் வந்துச்சு அப்படின்ட்டு நம்மளே அந்த பழியை போட்டுக்கிறோமா? இல்ல, மற்றவர்கள் செய்தா வாயை திறந்து நியாயமா 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 பேசுவோம். நீ இப்படி பேசாம இருந்திருந்தா இந்த நஷ்டம் வந்திருக்காது, நீ இதை செய்யாம இருந்தா இந்த நஷ்டம் வந்திருக்காது அப்படின்னு மற்றவர்களுக்கு நியாயம் தீர்த்து அவங்கள நம்ம பேசுற பேச்சிலேயே அவங்கள சாவடிச்சிருவோம். ஹல்லேலூயா. இது வேதத்துல தாவீது இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். என்னன்னா, ஒரு சம்பவம் நடக்கிறது, தாவீதை குறித்ததான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல்ல 12ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் வருகிறது. என்னன்னா, தாவீது ஒரு தவறுகளை செய்கிறார். தவறு செய்யும் போது அதை அவர் உணரவே இல்லை, செஞ்ச தவற அவர் உணரல, ஒரு தவறு செய்கிறார். அதை ஆண்டவராகிய கர்த்தர் நாத்தான்வேல் என்ற தீர்க்கதரிசி மூலமா அனுப்புகிறார். இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்கிறார். என்ன சம்பவத்தை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் என்றால், 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். இங்க ஒரு சம்பவத்தை சொல்லப்படுகிறது. வாசிங்க. கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். இந்த சம்பவத்துல நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு மனுஷன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு தரித்திரன் இருந்தான். அவங்க கிட்ட ஆடுகள், ஐஸ்வர்யவான் கிட்ட நிறைய ஆடு இருக்கு, தரித்திரன் கிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு. இப்போ அவங்க தரித்திரனுக்கும் ஐஸ்வர்யவானுடைய சம்பவத்தை சொல்லிட்டு சொல்றாரு, நாத்தான்வேல் தாவீது கிட்ட இந்த ஸ்டோரி சொல்றாரு.
இப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யவான் வீட்டுல ஒரு பெரிய விருந்து நடக்கிறது. அவங்க வீட்டுக்கு வந்து விருந்து வரவங்களுக்கு ஆடு அடிச்சு அவங்க பிரியாணி செய்யணும்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுப்பா. அப்ப என்ன பண்றாங்கன்னா தாங்கிட்ட இருக்கிற ஏராளமான ஆடுல இருந்து ஒண்ணு எடுத்து அந்த விழாவை அவர் கொண்டாடாம அந்த எளியவன், அதாவது தரிதனா இருக்கிற அவன் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருக்கான். அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து அவனுக்கு சமைச்சு முடிச்சுட்டாங்க. இத கேட்ட உடனே தாவீதுக்கு செம கோவம் வந்துச்சு. அட பாவி, இவ்வளவு ஆடு வச்சிருக்கான், அவன் ஏன் இப்படி பண்ணான்? இது நம்ம கேட்கும் போதே அப்படித்தானே தோணுது. பாருங்க, அவ்வளவு ஆடு வச்சிருக்கான், அதுல இருந்து ஒண்ணு எடுத்து சமைச்சுதான் ஒண்ணும் தெரியாது. அந்த எளியவன் ஏழை, அவங்க கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதை எடுத்து அடிச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு தாவீதுக்கு செம கோவம் வந்து தாவீது என்ன பண்ணுகிறார்? 5வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். சோ அப்ப இந்த இடத்துல தாவீதுக்கு செம கோவம் வந்ததுமே அவர் உடனே சொல்லுகிறார், இவன் யாரா இருந்தாலும் சரி அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும், அவன் மரண தண்டனை கூடியவன். இதுக்கு பதிலா நாளத்தனையா அந்த ஆடு வச்சிருக்கிறவனுக்கு அவன் நாளத்தனையா அவன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சன்மானத்தை கொடுக்கணும்னு சொல்றாரு. உடனே நாத்தான்வேல் சொல்ற வார்த்தை 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. இப்போ வசனம் சொல்லுகிறது, நாத்தான்வேல் அடுத்த ஸ்பாட்லயே சொல்லிட்டாரு, நீயே அந்த மனுஷன். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, எத்தனையோ பிரச்சனைகள் வீடுகளில் இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு, உங்களுடைய தனிப்பட்ட காரியத்துல பிரச்சனை இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு மத்தியில உங்கள் நிமித்தமா அநேக பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நீங்கள் போடும் பழியெல்லாம் எங்க இருக்குன்னா, அவன் பண்ணது சரியில்லை, அவங்க பண்ணது சரியில்லை, மாமா பண்ணது சரியில்லை, மச்சான் பண்ணது சரியில்லை, தங்கச்சி பண்ணது சரியில்லைன்னு சொல்ற மற்றவங்களை குற்றவாளியை போல தீர்த்து கொண்டு நியாயம் சொல்லி கொண்டு இருக்கிறாயே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதை பார்த்து சொல்லுகிறாரு, யார் தெரியுமா அது நீதான், நீயே அந்த மனுஷன் அப்படின் போது அப்படியே ஸ்டன்னாய் நிக்கிறான் தாவீது. என்ன நானா அப்படின்னா அப்பதான் விளக்கத்தை கொடுக்குறான். என்ன நடக்குது தெரியுமா? அந்த இடத்துல ஆண்டவர் இப்போ திட்டமா கேட்கிறார். அருமையா இந்த பிரசங்கத்தை கேட்கிற பிள்ளைகளே, உங்களிடத்திலும் சில விளக்கங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் உங்களிடத்துல தெளிவுபடுத்தி சில விஷயங்களை பேச விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு சம்பவம் தான், இதை நான் நிறைய பேச போறதில்லை. இந்த ஒரு சம்பவத்தை குறித்து, இதில் இருக்கிற சத்தியத்தை குறித்து நான் இப்பொழுது உங்க இடத்துல பேசுகிறேன். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை ரட்சித்து பாவத்துல இருந்த நம்மை பரிசுத்தமாக்கி அபிஷேகம் பண்ணி கிருபைகளை கொடுத்து நமக்கு ஒரு நல்ல வீடு வாசல்களை ஏற்படுத்தி நல்ல ஊழியங்களை கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ள பத்திரப்படுத்தி தினந்தோறும் பிரசங்கத்தினாலும் வசனங்களாலும் நம்மளை சூழ காத்து ஆண்டவர் இவ்வளவு அழகான மகிமைகள் மத்தியில நம்மளை நடத்தும் பொழுது எல்லா இடங்களிலும் தேவனுக்கு தெரியாமல் தேவனுக்கு தெரியாது என்று பாவங்களை செய்து கொண்டு நாம இருக்கும்போது பிரச்சனைகளை மாட்டாம இருப்பது எப்படி? கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கிறோம், பிரச்சனைகள் வருகிறது, பிரச்சனை தெரியுது, இது என்னாலதான் நடந்ததுன்னு உங்களுக்கு அந்த உணர்வு, அந்த அறிவு, ஞானம் இருக்கிறது. ஆனா அதை உணராதது போலவே நாம் நடந்து கொள்கிறோம். பாருங்க, தாவீது மிகப்பெரிய பாவம் செய்கிறவனாக காணப்படுகிறான். உரியாவுடைய மனைவியாகிய பத்சேபாளை தவறுதலாக தனக்கு மனைவியாக அவன் மாற்றி விடுகிறான். அந்த உரியாவை கொன்று பத்சேபாளை வந்து அவன் தனக்கு மனைவியாக மாற்றிக்கொண்டு ஒண்ணுமே தெரியாத போல இப்ப இருக்கும்போதுதான் இந்த சம்பவத்தை தீர்க்கதரிசி மூலமா அனுப்புகிறார். ஹல்லேலூயா. எல்லார் கண்ணையும் மூடிடலாம். பாருங்க, இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உணர்வோடு கூட சில விஷயங்களை நான் பேசுகிறேன். நான் காலை வேளையில இந்த பிரசங்கத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் திட்டமா இந்த காரியங்களை சொல்லும்படியாய் அடியேன் இடத்துல அனுப்பினார். பாருங்க, யாருக்கும் தெரியாதுன்னு மறைமுகமா செய்கிற காரியங்கள்ல கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார் என்றதை மறந்துடாதீங்க. தாவீது நினைச்சா யாரும் பார்க்கலன்ட்டு கர்த்தர் பார்க்கிறார். அதனாலதான் நாத்தான்வேலை அனுப்புகிறார். மற்றவருடைய மனைவியை எடுத்துக்கிட்டியே, இது நியாயமா என்று கர்த்தர் இந்த வேளையில அனுப்புகிறார். ஆனா அதுக்கு முன்பதாக அவன் உணரவே இல்லை, என்ன தப்பு செஞ்சோனே உணர்வு இல்லை. இந்த காலகட்டத்துல கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ள என்ன தப்பு செய்யறோன்றதுல எல்லா இடங்களிலும் தப்புன்றத அப்படியே மறைக்கப்படுது. யார் யார வேணாலும் வச்சுக்கலாம், யார் யார்கிட்ட வேணாலும் போகலாம், யார் யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், பணத்தை வாங்கலாம், அநியாயமா ஏமாத்தலாம், ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நீங்கள் இந்த வேலையில செய்யலாமா? இது கர்த்தர் உங்களிடத்துல கேட்கிறார். உனக்கு கொடுத்த அபிஷேகம் இதுக்குதானா? ஆண்டவர் கேட்கிற காரியங்களை உங்களுக்கு புரியலையா? எத்தனை விதத்துல நீங்க மகிமையாய் வாழ்ந்தீர்கள், எத்தனை இடத்துல ஆண்டவர் உங்களை சாட்சியாய் வைத்திருக்கிறார். இத்தனை சாட்சிகளை பெற்றுக்கொண்ட நீங்க இன்றைக்கு எந்த தப்பும் செய்யாதது போல தாவீது சொல்றான், அப்படிப்பட்டவன் யாரா இருந்தாலும் அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அவனை நாளத்தனையா திருப்பி தர வேண்டும். அப்படி என்றால் நாம் எத்தனை முறை தவறு செய்திருக்கிறோம், எத்தனை முறை நமக்கு மரண தண்டனை கிடைச்சிருக்கோம், நீங்க நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இது குற்றம் சாட்டுகிற விஷயம் அல்ல, கிறிஸ்தவர்களுடைய அவல நிலை இது. கிறிஸ்தவர்களா இருந்தா மன்னிப்பு கேட்டா எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னு நீங்க நினைக்காதீங்க. தாவீதை ஆண்டவர் விடவே இல்லை. இந்த இடத்துல இன்னொருடைய மனைவியை நீர் எடுத்துக்கொண்டியே ஆண்டவர் நியாயமான
சில விஷயங்களை சொல்றாரு பாருங்க. தாவீது முன்னாடி நாத்தான்வேல் சொல்லுகிறார், கர்த்தருடைய குமுறல்களையும் கர்த்தருடைய வேதனைகளையும் அவர் திட்டமாய் பேசுகிறார். தாவீதே, நான் உனக்கு என்ன தரல, நீ இந்த தவறுகளை செஞ்ச. இன்னொருத்தருடைய மனைவி எடுக்கிறதுக்கு எங்க உரிமை வந்தது? இன்னொருத்தருடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கு எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து நீ 10 வட்டிக்கு காசு கொடுக்கற அளவுக்கு உன் மனசு எங்க இருந்து மாறிச்சு? நீ போய் லாட்டரி சீட்டு கிழிக்கிற அளவுக்கு உனக்கு எங்க இருந்து மனசு வந்தது? இன்னைக்கு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா சீட் ஆடலாம்னு சொன்னா, நீ ஒரு கிறிஸ்தவனா இருக்கிற, நீ நீட்டா உட்கார்ந்து சீட் ஆடினது பார்த்தாம மத்தவங்க கிட்ட வர இது ஆடினா தப்பு இல்லை, இதுல பணம் சம்பாதிச்சா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு லாக்டவுன்ல உட்கார்ந்து தப்பு செய்றியே, நீங்க தான் ஒரு கிறிஸ்தவர்களா? இந்த வசனத்தின் படி பாருங்க, ஆண்டவர் கேட்கிறார், நான் உன்னை ரட்சித்து உன்னை ஆசீர்வதித்து உன் தேவைகளை சந்தித்த போது இதை நீ செய்யலாமா? மேற்கொண்டு வாசிப்போம் பாருங்க. 8வது வசனத்துல ஆண்டவர், 7ஆம் வசனத்திலேயே ஆண்டவர் ஆரம்பிச்சு ஒரு அழகாய் ஒரு வசனம் சொல்வார். நிதானமாய் ஒவ்வொரு வார்த்தையாக நாம் இப்போது வாசிப்போம். வாசிங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவருடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவருடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து. பாருங்க, அவர் கொடுத்த விஷயத்தை கர்த்தர் கொடுத்தார்ல, கொடுத்தன்னு சொல்றாரு பாருங்க. என்ன சொல்லுகிறார் தாவீதை பார்த்தனா, இஸ்ரவேல் மேல உன்னை நான் ராஜாவா மாத்தலையா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தியே, உன்னை கொண்டு வந்து உன்னை நான் ராஜாவா மாத்தலையா? சவுலுடைய கைக்கு உன்னை தப்பு வைக்கலையா? நீ பயந்து 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 ஓடிக்கிட்டு இருந்தியே, அங்கிருந்து உன்னை நான் தப்பு வைக்கலையா? அது மாத்திரம் இல்லாம ஆண்டவருடைய வீட்டையே, அந்த உன் எஜமானுடைய வீட்டையே நான் உனக்கு கொடுத்தேன். அவனுடைய பெண்களை உனக்கென்று ஒப்பு கொடுத்தேன், அவனுடைய மகளை உனக்கு கொடுத்தேன். இத்தனை ஆசீர்வாதங்கள் உனக்கு நான் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்ல, இது போதாதிருந்தால், இதுதான் ஆண்டவர். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு புத்தீனமா நிறைய விஷயங்கள் செஞ்சு ஆசீர்வாதத்தை இழந்தவங்க நிறைய பேர் பாருங்க. இப்ப இந்த இடத்துல சொல்லுகிறார் ஆண்டவரே, போதாது இருந்தா, நான் இத்தனை கொடுத்தனே, நீ ஆடு வச்சுட்டு தானே இருந்த, உன்னை கூட்டு வந்து இதெல்லாம் கொடுத்தல, போதாது இருந்தா அடுத்து சொல்றாரு, வாசிப்போம். இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன், இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். ஹalleluya. ஆண்டவராகிய இரட்சகர் நாம கேட்கிறது மேலாக செய்வார். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் தான் நம்மிடத்தில் இருக்கிறார். ஹalleluya. நம் தெய்வம் அல்லவா, நமக்காக உயிரையே கொடுத்தாரே, நீ உங்களுக்காக அவர் என்னன்னா செய்வாரு. உனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. தாவீதே, நீ இவ்விதமாய் செய்வாய் என்று நான் எதிர்பார்க்கல, நீ கேட்டிருந்தா நான் மேல கொடுத்திருப்பேன் என்று தாவீதிடத்தில் சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த ரட்சிப்பு இல்லாம எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருக்காங்களே, சமாதானம் இல்லாம எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்களே, எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா மனநோயாளியா மன ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டு இருக்காங்களே, எத்தனையோ விதமான பாத்தீங்கன்னா கடன் தொலைனால எத்தனையோ பேர் ட்ரெயின் முன்னாடி விழுந்து மரித்து இருக்கிறார்களே. எந்த இடத்துலயும் உன்னை விடலையே. உனக்கு சமாதானம் இல்லாத போதெல்லாம் நான் சமாதானம் கொடுக்கலையா? உனக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் பணத்தின் காரியத்தை கொடுக்கலையா? உனக்குன்னு ரட்சிப்பை கொடுக்கலையா? உனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் ஏற்படுத்தலையா? இத்தனை காரியம் செய்தும் பாவம் செய்தது உணரலையே. ஹalleluya. ஹalleluya. பாவம் செய்தது உணர்வு இல்ல, தாவீதுக்கு இல்ல. இன்றைக்கு வீட்டுல யாரும் இல்ல, 4 செவுரு தான், யாரும் பார்க்கல, நான் போன்ல பேசினா யாருக்கும் தெரியாது, நான் செஞ்சா யாருக்கும் புரியாது, யாருக்கும் தெரியாது, நம்ம வெளியில இருந்து எப்பயும் போல நல்ல டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நின்னுட்டா நம்ம பரிசுத்தமான ஆயிடுவோமா? கர்த்தருக்கு முன்பதாக பாவி பாவிதான். ஹalleluya. மனுஷன் முன்பதாக நீ எவ்வளவு மேன்மையானவனா இருந்துக்கங்க, கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தர் எல்லாவற்றையும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். ஆனா விட மாட்டார், திருப்பி சொல்றாரு, இன்னும் விளக்கம் கொடுக்குறாரு. பாருங்க 9வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தினாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனதில் எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். ஹalleluya. பாருங்க, தாவீதை பார்த்து ஆண்டவர் திட்டமா சொல்லிட்டார், நீ பண்ணது தவறு. நீ கேட்டிருந்தா அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பேன், நீ கேட்டிருந்தா உனக்கு தேவையானதை நான் சந்திச்சிருப்பேன். ஆனா நீ என்னிடத்துல வரவே இல்லை. ஹalleluya. ஜெபம் என்றால் என்னன்னு தெரியும், ஆராதனைனா என்னன்னு தெரியும், தேவ பயம்னா என்னன்னு தெரியும், எல்லாம் தெரிந்த தாவீதுடைய நிலைமைதான். நீயும் எல்லாம் தெரியும். பிரசங்கத்தை ஒரு வசனம் சொன்னா அடுத்த வசனம் முடிக்கிற அளவுக்கு ஒரு வசனத்தில் தேறினவனா இருக்கிற, ஒரு பாடல் பாடினா அவ்வளவு தேறினவனா இருக்கிற, சோ ஆண்டவருடைய வார்த்தை பேச சொன்னா அவ்வளவு தேறின பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனால் சில பாவங்களில் விழுந்து போகிறோம். ஹalleluya. அது கூட உணர்வில்லாதவர்களாக நாம் மாறுகிறோம். உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டை விட்டு என்ன போவா தெரியுமா? உங்க வீட்டை விட்டு என்ன போகாது? தாவீதை பார்த்து சொல்லிட்டாரு, உன் வீட்டை விட்டு எக்காரணத்தை கொண்டும் என்ன போகாதுன்னா பட்டயம் எப்பயுமே நிற்கும்.
ஹல்லேலூயா. அது வசனத்தை முடிக்கும் போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா, உன் வீட்டை விட்டு என்ன இருக்காதுன்னா பட்டயம் விலகாது அப்படின்னா யுத்தம் விலகாது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுடைய பிரச்சனைகள் தீராது. கடனோட போராடுறியா, பாவத்தை ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டு கடனோட போராடினா அந்த கடன் இருந்துட்டே தான் இருக்கும். நீ வந்து பாவத்தை ஒரு பக்கத்துல செஞ்சுக்கிட்டே இருந்து இந்த பக்கம் திரும்பினா வீட்டுல சமாதானம் இருக்கவே இருக்காது. நீ ஒரு பக்கமா எல்லா தவறுதலையும் செய்து கொண்டே இருந்து யாருக்கும் தெரியாதுன்னு நீ செய்யற எல்லா விஷயத்தையும் உன்னுடைய சாட்சி வெளியில காமிச்சு கொடுத்துற நீ யார் என்பதை. ஹல்லேலூயா. என்ன ஜோமனாலும் நடக்காது. ஆண்டவர் கோபத்துல பேசுகிறார். ஹல்லேலூயா. தாவீது என்ன தெரியுமா பண்ணாரு? கேட்ட மாத்திரத்திலே 13வது வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் பாவம் நீங்க செய்தார். ஹல்லேலூயா. உடனே தாவீது தன்னை ஒப்புக்கொண்டான். தான் செஞ்ச பாவத்தை, ஐயோ நானு கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன். சம்மடி இல்லையா? பாருங்க, நல்ல பேர் வச்சிருந்த ராஜா தாவீது, ராஜா எல்லாருக்கும் மத்தியில, இன்னைக்கு நமக்கு மத்தியில அப்படிதான், எல்லாருக்கும் மத்தியில உங்களை பத்தி ஒரு பெரிய உயர்வான ஒரு சிந்தனை இருக்கும்போது திடீர்னு இந்த பாவம் நடந்திருக்குன்னா யாரால எப்படி இருக்கும்? இப்ப தெரிஞ்சு போச்சு. ஆண்டவர் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா வந்து கொண்டு வந்து காமிச்சிட்டார். இதுக்கு நடுவுல ஒரு இடத்துல கூட அழகா சொல்லுவாரு, நீ இருட்டுல செஞ்சுதான் நான் வெளிச்சத்துல கொண்டு வந்து காமிப்பேன்ட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எந்த காரியத்தையும் வச்சு மூடி மறைச்சு எங்கேயும் வந்து எல்லாத்தையும் சரி பரவாயில்ல, நம்ம பையன் தானே, நம்ம பொண்ணு தானே, இதை எப்படின்னா பண்ணிக்கிட்டு மூடி மறைப்பாருன்னு நினைக்காதீங்க. இது தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் கோவம் வந்துருச்சு. நம்ம மனுஷன் காலில் விழுறதோட ஆண்டவர் காலில் விழுந்தது பெட்டர்ன்ட்டு டக்குன்னு காலில் விழுந்தார். ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன்ட்டு. ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் தாவீதுக்கு சமடி. இந்த அடி வாங்கினதுனால இப்ப தாவீது என்ன ஆயிட்டாருன்னா, சங்கீதத்துல நிறைய பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், என் மீறுதல்கள் மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க. அதனாலதான் அவர் நிறைய மன்னிப்பு கடிதத்தை எழுதி வச்சிருக்கிறார். மன்னிங்க ஆண்டவரே, என் மீறுதல் மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே, அப்பா உங்களுடைய புதிய அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க. திருப்பி ரிப்பீட்டடா அவர் அதிகமா ஜெபிக்கிறார். ஏன்னா வாங்கின அடி அந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி போட்டு உடைச்சிட்டாரு. உன் நிமித்தமா இந்த காரியம் நடந்ததுனால உன் வீட்டுல ஒரு மரணம் நேரிடும் என்று அவர் அப்படியே பகிரங்கமா அடுத்து சொல்லுவார். உங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொல்றார். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியுமா? கிறிஸ்துவ பிள்ளைகள் பாவம் செய்யும் போது, தவறுதலான காரியங்களை தொடர்ந்து வாழும் போது, சாட்சி கெடுத்துக் கொள்ளும் போது அந்த ஆண்டவர் சொல்லுவாரு, நீ சாட்சி கெடுத்துட்ட, நான் உன் பேர்ல வச்சிருந்த சாட்சி நீ கெடுத்துட்ட. ஆண்டவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது சரண்டர் ஆயிட்டாரு. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, தாவீது வாங்கின அடி நிமித்தமாக இன்னொரு முறையும் தாவீது தப்பு செய்யறான். தப்பு செய்யும் போது அந்த இடத்துல ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்பான். ஆண்டவரே, வாசிப்போம் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. இலக்கம் பார்க்கும்படியாக பிசாசு ஏவுமா. உடனே நம்மால என்ன பண்ணுவான்? தான் ஜெயிச்சு வந்த படை வீரர்கள் எல்லாரையும் வச்சுட்டு இலக்கம் பார்க்கணும். அப்போ அங்க வந்து யோவாப் என்ற படைத்தலைவர் சொல்லுவாரு, வேணா தாவீது ராஜா, இதெல்லாம் நமக்கு எதுக்கு, இதெல்லாம் என்ன வேணா அப்படின்னு சொல்லுவாரு. அதையும் மீறி எழுவார். இதனால ஆண்டவருக்கு கோபம் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, பட்டயத்தினால என்ன பண்ணுவாரு? சங்காரத்தை அனுப்புவார். அப்போது அலறி கொண்டு இப்ப தாவீது ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். என்ன சொல்லி ஜெபம் பண்றான் அப்படின்னு பாருங்க. 17வது வசனம் வாசிப்போம். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமா இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்போ ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே விழுந்துட்டான். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தான் தப்பு செஞ்சேன், என் ஜனங்க தப்பு செய்யலையே. ஐயோ, இந்த பட்டயம் விரோதமா எழுந்துருச்சு, எல்லாரும் சாவடிக்குது. பாருங்க, அந்த பட்டயத்துல மரித்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா 70,000 பேர் என்று சொல்லப்படுகிறது. புடிச்சு அடிச்சு எல்லாரையும் கொன்று போடுகிறான் தூதன். உடனே காலில் விழுந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த தப்பு நான் தான் செஞ்சேன். தப்பு அப்போ உணரல. அடி வாங்கினது நிமித்தமா, வீட்டுல ஒரு மரணம் வந்தது நிமித்தமாக இப்ப உணர்வு வந்துருச்சு. இல்ல, இந்த தப்பு ஆரம்பிக்கும் போதே இந்த தப்பு நான் தான் செஞ்சேன் காலில் விழுந்துட்டான். அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, ஆண்டவர் அடிப்பார். ஆண்டவர் நிச்சயமாய் தவறு எங்கெல்லாம் நடக்குதோ, தப்பு எங்கெல்லாம் நடக்குதோ, எந்த இடங்களெல்லாம் காரியங்கள் வந்து விரோதமா தேவனுக்கு விரோதமா நடக்குதோ அங்கெல்லாம் கர்த்தர் வந்து அடிப்பார். இது வந்து சத்தியம். வானமும் பூமியும் ஒழிந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழியாது என்பதை மத்தியில வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நியாயம் செய்ய இறங்குகிறது. முதலாவது யார்கிட்ட திரும்ப நியாயம் செய்வார்? உங்ககிட்ட என்கிட்ட தான் கர்த்தர் நியாயம் செய்வார். தம்முடைய பிள்ளைகளிடத்துல தான் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. சாட்சியாய் வாழ வேண்டிய நாம என்ன பண்ணுகிறோம்? தவறுதலாய் சில காரியங்களை செய்து கொண்டு போகிறோம். கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம பார்ப்போம், எதனா பிரச்சனை வந்துச்சு, எதனா மரணம் வந்துச்சு, எதனா ஒரு சண்டை வந்துச்சு, எதனா ஒரு விஷயம் வந்துச்சு, உடனே இமீடியட்டா நம்ம சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ
ஐயோ நான் இதை செய்யல, இதை அவங்க தான் செஞ்சாங்க, அவங்களால தான் இந்த பிரச்சனை நடந்ததுன்னு நம்ம திரும்ப ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. ஆனா தாவீது இந்த தடவை பட்டதுனால உடனே இமிடியேட்டா தன் மனசுல தீர்மானிக்கிறான், இல்ல ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இதை நான் செய்ய மாட்டேன் இனிமே அப்படின்னு அவரு தன்னை ஒப்பு கொடுக்கும் போது 16வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதில் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீக்கு மனசாகப்பட்டு ஜனங்களை சங்கரிக்க தூதனை நோக்கி, போதும் இப்போது உன் கையை நிறுத்தி என்றார். சரி, இப்போது பாருங்க, அந்த தாவீது மன்னிப்பு கேட்டதுமே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? ஸ்டாப். ஹல்லேலூயா. போதும், நீங்க ஆண்டவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். நீங்க ஆண்டவரே நீர் எல்லா இடத்துல இருக்கிறீங்க, எந்த இடத்துல செஞ்சாலும் அது உமக்கு வெளியரங்கமா இருக்கிறது, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு உன் வாழ்க்கை வெளியரங்கமா ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு காரியம், வெளியில ஒரு காரியம். பாருங்க, ரொம்ப நாள் இரு மனதோட நம்ம டிராவல் பண்ணவே முடியாது. பாவத்துல கொஞ்ச நாள், பரிசுத்தத்துல கொஞ்ச நாள், பாவத்துல ஒரு கால், பரிசுத்தத்துல ஒரு கால், 2 காலை வச்சு டிராவல் பண்ணவே முடியாது. ஆண்டவர் அதை விரும்பவே மாட்டார். ஒண்ணு அனலாயிரு, ஒண்ணு குளிராயிரு, இல்லைன்னா நான் வாங்கி பண்ணி போட்டுருவேன். ஒண்ணு தேவனுக்காக அழைக்கப்பட்ட அழைப்புல ஓடி வா. ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணாச்சு, தேவனுடைய அபிஷேகத்துக்கு நேரம் ஓடி வந்தாச்சு, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு வந்தாச்சு, ஊழியக்காரின்னு வந்தாச்சு, தேவ சமூகத்துல வந்தாச்சு, தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு வந்தாச்சு, ஆண்டவர் என் பாவங்களை மன்னிப்பார்னு வந்தாச்சு. இன்றைக்கும் அமைதியோடு இருந்து இல்ல எதையுமே பார்க்கல, என் பின்னாடி இருக்கிற எந்த விஷயத்தையும் பார்க்கலனா மனுஷன் கண்களை மூடலாம், ஊழியர்களுடைய கண்களை மூடலாம், கர்த்தருடைய கண்களை ஒரு காலம் மூட முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தாவீது அடி வாங்கின உடனே புரிஞ்சிருச்சு, கர்த்தர் தான் எனக்கு வழி. உடனே விழுந்தான், ஆண்டவர் நிறுத்திட்டார். இன்னைக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளையே, எங்க மீறினீங்களோ அங்கே விழுந்துருங்க. மனுஷன் கையில விழாதிருப்பேனாக. நான் என் தேவன்கிட்ட நான் நின்று என் ஆண்டவர் என்ன மன்னிப்பார், ஆண்டவர் என்ன மன்னிப்பார். உண்மையாகவே மனுஷன் மன்னிச்சாலும் மறக்க மாட்டாங்க. என் தேவன் அப்படி இல்லை, நம் பாவங்களை மன்னிப்பா, நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளுடைய பாவங்களை நினையாமல் இருந்து ஆண்டவர் நமக்கு எந்த காரணத்தை கொண்டு தண்டனை திருப்பி தர மாட்டார். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரசங்கத்தை கூடிய காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் கிட்ட வந்தீங்கன்னா உன் வாதை நிறுத்தப்படும், உங்கள் பிரச்சனை நிறுத்தப்படும், உங்கள் போராட்டங்கள் நிறுத்தப்படும், வறுமை நிறுத்தப்படும். எங்கெல்லாம் எதை நினைச்சு பயந்து பயந்து ஓடுறியோ எல்லாத்தையும் கர்த்தர் நிறுத்துவார். நிச்சயமா உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ரொம்ப கிளியர் மெசேஜ். ஒண்ணே ஒண்ணுதான், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள்ல வசனம் வாசிக்கிறோம், 28வது அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவ்வளவுதான். அறிக்கை செய்யுங்க. இது எந்த பாவம் தெரியுமா? வெளியரங்கமான பாவம் செஞ்சுட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். மறைமுகமா எல்லா இடத்துக்கும் யாருக்கும் தெரியாம நீங்க செய்யற விஷயத்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா வெளியில உங்க வாழ்க்கை சாட்சியா இருக்கும். இரக்கம் பெறுவேன். பாருங்க, அந்த தூதர்கள் வெட்டிக்கிட்டே வரும்போது ஆண்டவரே நான் மன்னியும் சொல்லிட்டு காலில் விழுந்ததுமே போதும் நிறுத்திட்டார். இன்னைக்கும் நீங்க செய்கிற மீறுதல்கள், நாம செய்கிற தவறுகளை நாம ஆண்டவர்கிட்ட ஒப்படைப்போம். மனுஷன் கையில விழக்கூடாது. பாருங்க, உண்மையா சொல்றேன், எந்த மனுஷன் காலிலையும் எந்த மனுஷன் கையிலையும் விழவே கூடாது. அது அதோட மோசமான வாழ்க்கை வேற எதுவுமே இல்லை. ஆண்டவர் கையில விழுவோம், ஆண்டவர் நம்மளை இரக்கமாய் நடத்துவார், அவர் நம்மளை மன்னித்து மகிமையில கொண்டு போய் சேர்ப்போம். ஹல்லேலூயா. தன்னுடைய சூழ்நிலையில நீங்கள் யார் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. உனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு, உனக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு, உனக்குன்னு ஒரு வல்லம் இருக்கு, உனக்குன்னு ஒரு வேலை இருக்கிறது, நீ காப்பாற்ற வேண்டிய பொறுப்புகள் நிறைய இருக்கு. அதை புரிந்து கொண்டு உண்மையாய் வாழு. உண்மை உள்ளவர்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவர் கைவிடவே மாட்டார். அவர் இரக்கமுள்ள தெய்வமா இருக்கிறார். தாவீது நன்கு அறிந்தார், என் தெய்வம் இரக்கமுள்ள ராஜா, அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யவான். அவர் அண்டையில போனா எனக்கு விடுதலை வரும் என்று அறிந்தார். அவர் பாதத்துல விழுந்தா, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறுத்தினது போல உன் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். எல்லா மீறுதல்களும் ரகசியங்களும் பாவங்களையும் மன்னிப்பு கேளுங்க. உன் பிரச்சனை மாறும், உன் கடன் மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் வறுமை மாறும், உன்னுடைய நிலைமைகள் மாறும். எல்லாவற்றையும் சாட்சியாக உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். இம்மட்டும் ஆண்டவர் நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். எப்பயுமே இனிமே எக்காரணத்தை கொண்டும் யாரையும் கை காமிக்காதீங்க, யாரையும் குற்றவாளி என்று தீர்க்காதீங்க. முதல்ல நான் என்ன செஞ்சேன், என்னால என்ன ஆச்சு, என்னால என் நிமித்தமா என் வீடு ஏன் சபிக்கப்பட்டதுன்னு யோசிங்க. யோசிச்சீங்கனாலே ஆசீர்வாதம் நம்ம வீட்டை தேடி வரும். ஹல்லேலூயா. அதுதான் முதல் வசனம் வாசிச்சோம் இல்லையா? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? உணர்ந்தீங்கன்னா நாம தான் ஆசீர்வாதமான பிள்ளைகள். இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
இந்த நாளில நீர் பேசின பிரசங்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேளையில அடியேனையும் சபையாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. யாராகிலும் இப்பொழுது ஆண்டவரே என் மீறுதல்களை மன்னியும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மீறுதல்களையும் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் மன்னித்து ஆசீர்வதிப்பீராக. தடைகளை நீக்கி போடுங்க. பிரச்சனைக்கு காரணம் ஆண்டவரே மற்றவர்கள் அல்ல, நான் தான் என்ற ஒரு உணர்வு ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. யாரையும் கை காட்டி விடாதபடிக்கு நான் செய்த தவறு என்று உணர்வோடு ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் அணுக கிருபை தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில மன்னியும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறப்பீராக. கடன் பிரச்சனைகளை விடுதலை கட்டளிடுவீராக. வியாதியிலிருந்து விடுதலை கட்டளிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எல்லா இறுக்கங்களும் விடுதலை ஆக்கப்படுவதாக. இயேசப்பா, இந்த வேளையில சமாதானமும் சௌக்கியமும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். எந்த மனநிலைமையோடு இந்த வேளையில ஜெபத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் சமாதானத்தின் நீரூற்றை இந்த வேளையில ஒவ்வொருவர் மீதும் உண்டாகட்டும். வீடுகளில் ஆசீர்வதிங்க. இந்த பிரசங்கத்தை எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அங்கெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம் கடந்து செல்லட்டும். ஆசீர்வதியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். தேவனுடைய கிருபை எங்கள் மீது அசைவாழ்வதாக. தொடர்ந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவீராக. இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.